தற்போது நடைபெறும் நிகழ்வுகள் பாஜக அந்த கூட்டணியில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிறது. முன்னாள் தலைவர் அண்ணாமலை உங்களுடைய பாடம் பாஜக கூட்டணியில தற்போது ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் சரியா இல்ல, மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. எனக்குமே மன வருத்தம் தான். டிடி சார் இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு, மன வருத்தம் தான் எனக்கும். நீங்க ஒரு அவமரியாதை நிறைய சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குறிப்பாக தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள் திமுக அரசு வந்திருக்கு. அடுத்தால எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஒரு முக்கியமான தலைவரா நீங்க தான் இருக்கீங்க. அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தேசிய தலைமை கீழே அன்னைக்கு மதுரையில் நான் பேட்டி கொடுத்தேன். டிடி சார் என்ன சொன்னாலும் நாங்க அதை மனசுல வைக்க போறது இல்லை. ஆனா திரு அண்ணன் ஓபிஎஸ் இருக்கட்டும், டிடி சாராக இருக்கட்டும், உங்களுடைய தலைமையிடம் கேட்டு நான் போய் பேச வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக அவரோடு சேர்த்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக சரி. இதை விட எடப்பாடி உங்களோட நெருங்கிய நண்பர் இருந்தாலும் அவரிடமும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்காது. டிடி சாரும் எனக்கு நெருங்கிய நண்பர் தான், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். எடப்பாடி இன்னும் சொல்லப்போனா எனக்கு டிடி சார் தான் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் நயினார் நாகேந்திரன் நிறைய தகவல்களை நமக்கு சொல்லல. நிறைய எனக்கு என்ன அவர் ஒரு அப்பர் கிரேடா நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உங்களை முன் வச்சு அதனால அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி பார்க்கலாம். இப்ப நெல்லை மாவட்டத்தில் உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் எனக்குலாம் எந்த கிரேடு எல்லாம் எனக்கு ஒன்றும் கிரேடு எல்லாம் கிடையாது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி இங்க வரும்போதும் நான் சொல்லியிருக்கேன், வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க, நான் பேசியிருக்கேன் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. அதுக்கு மேலே ஒரு விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ஆனா அது சார் இப்படி சொன்னா நம்ம பாஜக தலைமை இந்த நிகழ்வுகளை எப்படி சார் பாக்குது? உங்களுக்கு தான் இதனுடைய பதில் தெரியும். பாஜகவோட டெல்லி தலைமை இந்த நிகழ்வுகளை எப்படி பாக்குது? இல்ல நாங்க டெல்லி தலைமையோடு பேசி ஒரு முடிவு எடுத்து அதுக்கு பிறகு நாங்க எங்களுடைய செங்கோட்டையன் டெல்லி போயிருக்காரு. ஹரித்வார்ல போய் நான் பாலராமரை பார்க்க போறேங்கிற ஒரு சிவன் கோவில் எப்படி அவரு ஹரித்வார்ல போய் பாலராமரை தரிசிக்க போகிறேன்னு சொல்றாரு. ஹரித்வார் ஒரு சிவன் கோவில், பாலராமர் அயோத்தியில இருக்காரு. இல்ல அது நான் பாக்கல. ஒருவேளை ஹரித்வார் போயிட்டு அங்கிருந்து அயோத்தி ராமரை பார்க்க போலாமா இருக்கும். ஒருவேளை அவர் பாஜக தலைவர்களை பார்க்க போகிறாரா? அவருடைய மனநிலைக்கு நம்ம பொறுப்பு சொல்லணும். பாஜக தலைவர்களை பார்க்க போகிறாரா? ஏற்கனவே கடந்த முறை போயிருந்தாரு, நிர்மலா சீதாராமன் எல்லாம் பார்த்து வந்தாரு கடந்த முறை போயிருக்கும்போது. அது போன்ற நிலை தற்போது இருக்குதா? இல்ல அவங்க தான் கோயிலுக்கு போறோம்னு தான் தெளிவா சொல்லியிருக்காங்களே. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் இருக்கிற வரைக்கும் எங்களை கூட்டணியில ரொம்ப நன்றாக நடத்தினாங்க. அதன் பின்புதான் அந்த கூட்டணியில் உள்ள பெரிய சிக்கல் அல்லது ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்தினுடைய வெளிப்பாடு ஒருவேளை அண்ணாமலை தலைமையில இருந்தா அந்த கூட்டணியில நாங்க தொடரலாம்ங்கிறது ஒரு சமிக்கையா சொல்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை நீங்க அவர்கிட்டயே கேட்டிருக்கலாமே. டிடி சார்ட்டே கேட்கலாம். நீங்க நெல்லைக்கு அமித்ஷா வரும்போது எங்க வீட்டுக்கு வராருன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அப்ப அவருக்கு அழைப்பு கொடுத்திருந்தீங்களா? அவர் வரதுக்கு இல்ல, வீட்டுல கட்சிக்காரங்களுக்கு யாருக்குமே அழைப்பு கிடையாது. வீட்டுக்கு வர்றாங்க, நான் கருத்துக்கெல்லாம் பேசுவேன், பேசியிருக்கேன் அப்படின்னு தகவலை சொல்லியிருக்கேன். இங்க பிஜேபி கட்சிக்காரங்களுக்கே யாரும் நாங்க கூப்பிடல. தமிழ்நாட்டிலும் பாஜக வாக்கு திரட்டில் ஈடுபடலாம் அப்படின்னு கொளத்தூர் தொகுதியில் தான் 9,000 ஓட்டு அங்க திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை நான் எடுத்து பார்த்துட்டு நாளைக்கு அந்த லிஸ்ட்டை தரேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.